இந்த இலை மக்கு உரம் தயார் பண்ணுறதுக்கு இலையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் உரம் ஊற்றுறதுக்காண்டியும் நான் டெய்லி செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு நீர் உரம் தயார் பண்ணுவேன். டெய்லின்னு சொன்னால் டெய்லி எல்லா இதுக்கும் ஊற்ற முடியாது. இந்த வாளிக்கு ஒரு வாளி, அதாவது இதில் என்னெல்லாம் கலக்கிறேன்னா, சாப்பாட்டுக்கு அரிசி களைவோம்ல அந்த தண்ணி, நேற்று பொங்கின சாதத்தில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல அந்த தண்ணி, தோசைக்கு ஆட்டுற தண்ணி அதை கழுவி வச்சுருப்போம்ல அந்த தண்ணி. இந்த மிக்ஸி ஜார் வந்து தோட்டத்துக்குள்ள இதை அரைக்கிறதுக்குன்னே வச்சுருக்க ஜாரு. இதில் வேப்ப இலை, எங்கள் வீட்டில் வேண்டான்னு வெட்டி வச்சுருந்த மா இலையும் எடுத்து வச்சுருக்கேன். வேப்ப இலை உருவி வச்சுருக்கேன். கோதுமை மாவு 1 ஸ்பூன், ஃபில்டர் காப்பி தூள் 1 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன், வெந்தயத்தை பொடியாக திரித்து வச்சுருக்கேன் அது 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், பட்டையை திரித்து பொடியாக்கி வச்சுருக்கு அது 1 ஸ்பூன், பெருங்காயம் பொடியை 1 ஸ்பூன் போடணும். இது உறைஞ்சி போயிருக்கு. இதில் ஒரு சின்ன துண்டை எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சின்னதாக இருந்தால் ஒரு 4 மிளகாய் வச்சுக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். வாழைத்தண்டு, இஞ்சி 1 துண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு. நம்ம வெங்காயத்தொலி இருந்தால் வெங்காயத்தொலி போட்டுக்கலாம். வெங்காயத்தொலி இல்லைன்னா ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு. இந்த மா இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். மா இலையும் கட் பண்ணி போட்டிருக்கு. இதோட இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு டம்ளர் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை வந்து தோட்டத்துக்கு தேவையானதை மட்டும் அரைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். நம்ம வீட்டு சமையலுக்கு அரைக்கும்போது இதை பயன்படுத்தக்கூடாது இந்த ஜாரை. ஏன்னா நம்ம வேப்ப இலையெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கசப்புத்தன்மை அந்த இதில் இருக்கும். இதோட நம்ம தயிரையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கலந்து அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிடணும். நல்லா மையாக அரைச்சிருக்கு. இதை இந்த தண்ணியோடு சேர்த்துடலாம். இந்த தண்ணியை 24 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது எடுத்து இதை ஊற்றுறதுக்கு எடுத்து வைக்கலாம். இந்த வாளியில் உள்ளதை ஊறினதுக்கு அப்புறம் இந்த வாளி நிறையிற அளவுக்கு தண்ணி, செடிக்கு ஊற்றுற தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலரி, எத்தனை செடிக்கு நம்மளால் இன்றைக்கி ஊற்ற முடியுமோ அத்தனை செடிக்கு ஊற்றணும். மீதி இன்னொரு நாள் மறுநாள் கலந்து மீதி ஒரு 10 செடிக்கு ஊற்றணும். இந்த மாதிரி தான் நான் டெய்லி ஊற்றுவேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, முட்டை இதெல்லாமே அவிச்சு வச்சுருக்க தண்ணி. இந்த தண்ணியுமே நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல இதோடு சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கணும், சூடாக சேர்க்கக்கூடாது. இது எங்கள் வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு பெயிண்ட் வாளியை வச்சுருக்கேன். மாடி தோட்டத்தில் இருந்து தண்ணி ஊற்றிருக்கிற தண்ணி வந்து இந்த தொட்டியில் விழுகும். அப்போ இந்த வாளியை வச்சோம்னா அந்த செடிக்கு ஊற்றின தண்ணி எல்லாமே இதுக்கு வரும். இதில் இருந்து நான் கலெக்ட் பண்ணி, நான் ஏற்கனவே முந்தின நாள் இந்த அரிசி களைஞ்ச தண்ணி, வேப்ப இலை, இதெல்லாமே இதில் ஊற்றி அரைச்சி ஊற்றி 24 மணி நேரம் ஊற வச்சுருந்தது. இந்த தண்ணியில் மாடியிலேருந்து வந்த தண்ணியை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம்ல, இந்த தண்ணியையும் இதில் சேர்த்து, மாடியிலேருந்து வர தண்ணி இந்த கலரில் இருக்கும். இதில் நிறைய நம்ம செடியிலேருந்து வர சத்துகள் எல்லாமே இதில் இருக்கும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதோடு சேர்த்து நம்ம கீழே உள்ள செடிகளுக்கோ இல்லை மாடியில் உள்ள செடிகளுக்கோ கூட திரும்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்ல சத்தும் கூட. இந்த தண்ணியை நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு இதையே நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம்.